ஸோ என்ன ப்ராடக்ட்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு மினி சிலிண்டர் இல்லை, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பவர் பேங்க் இருக்குது. இதில் மேலே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஐஃபோனுடைய கனெக்டர். நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்துட்டு கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கேபிளும் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்லாம் சொல்லி நினைக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா 10,000 mAh பவர் பேங்க்கு. ஸோ இதோட குவாலிட்டிலாம் பார்த்திங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் பவர் பேங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 900 கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 கிட்டத்தட்ட வருது. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்டான சிலிண்டர் ஷேப் பவர் பேங்க் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த பவர் பேங்க்குடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1007 அமேசானில் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் டச் லேம்ப் அண்டு ஸ்பீக்கர். இதில் இருக்கக்கூடிய எல்இடி எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டச் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படின்றதே வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவிலே பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப செம்மையான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே பிடிக்கும். நிறைய பேர் வாங்கவும் செய்வீங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. இது இப்போ எதுக்கு 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல, பை மிஸ்டேக்காக வந்திருக்கலாம். எனக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறது தான் நம்மளோட ஸ்பீக்கரு. சைடில் சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா லேம்ப்பு, உள்ளார எல்இடி இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ யூஎஸ்பி அந்த போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, மெமரி கார்டு போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, பென்ட்ரைவ் போடுறது கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நார்மலான கண்ட்ரோல்ஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. The Bluetooth device is ready to pair. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பெரிய சவுண்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சின்ன ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்ட் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மினி யூஎஸ்பி ஏர் கூலர். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நமக்கு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இது பவர் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. இதுதான் நம்மளோட மினி யூஎஸ்பி ஏர் கூலர். ஸோ நம்மளோட பவர் கேபிள் பார்த்திங்கன்னா இங்கே தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேட்டரி போடக்கூடிய ஆப்ஷனும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாசனைக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போட்டால் பெருசாகிற மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த பபிள்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார போட்டு நம்ம வந்துட்டு இதுக்குள்ளார வச்சிடுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இதை ஆன் பண்ணியாச்சு. உள்ளே இது ஒர்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக காற்று வரவே இல்லை. ஒருவேளை எனக்கு வந்த ப்ராடக்ட் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி உங்களுக்கும் காற்று வரல அப்படின்னா தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணிடுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.